பாஜகவின் SC/ST பிரிவு மாநில பொருளாளர் பிபிஜி சங்கர், வயது 42. இவர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்புரம் ஊராட்சி தலைவராக பதவி வகித்து வந்தார். நசரத்பேட்டை சிக்னல் அருகே காரில் வந்த மர்ம ஆசாமிகள் சங்கரை ஓட ஓட விரட்டி வெற்றி கொன்றனர். சிசிடிவி வீடியோக்களை போலீசார் பார்த்தபோது சங்கர் கொலை செய்யப்பட்டது எப்படி என தெரிய வந்தது. அது பற்றிய விவரம் வருமாறு. வியாழன் இரவு சென்னை குளத்தூரில் நடந்த திருமணத்துக்கு காரில் சங்கர் சென்றார். குளத்தூரில் இருந்து 2 கார்களில் மர்ம கும்பல் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளது. நசரத்பேட்டை சிக்னலில் கார் நின்றபோது அவரது காரை ஒட்டினார் போல் இன்னொரு கார் வந்து நின்றது. 2 கார்களில் இருந்து 10 ஆசாமிகள் இறங்கினர். வழக்கமாக டிரைவர் காரை ஓட்ட இடதுபுறத்தில் சங்கர் உட்கார்ந்திருப்பார். இதனால் முதலில் பானட் மீது நாட்டு வெடிகுண்டை வீசினர். பிறகு காரின் இடதுபுறத்தில் ஒரு குண்டை வீசினர். ஆனால் காரை சங்கரே ஓட்டி வந்ததால் காயமின்றி தப்பினார். டிரைவர் சீட்டில் இருந்து சங்கர் வெளியே வந்தார். இதை பார்த்த ஆசாமிகள் அதிர்ச்சியடைந்தனர். கையில் கத்தியோடு இறங்கிய சங்கர் மர்ம கும்பலை நோக்கி ஆவேசத்துடன் கத்தியை நீட்டி காட்டி எச்சரித்தார். 10 பேர் இருந்ததால் சமாளிக்க முடியாது என நினைத்து சங்கர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். மர்ம கும்பல் காரில் விரட்டியது. சங்கர் மீது காரை மோதியது. கீழே விழுந்த சங்கரிடம் இருந்த கத்தியை ஆசாமிகள் பிடுங்கினர். பிறகு அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். சங்கரின் நெருங்கிய நண்பர் பிபிஜி குமரன் இதே பாணியில்தான் ஸ்ரீபெரும்புதூரில் சில ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்டார். குமரன் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மன்னூர் குட்டி என்ற வெங்கடேசனை சங்கரின் ஆட்கள் 5 ஆண்டுக்கு முன் வெட்டி கொன்றனர். நேற்று வெங்கடேசனின் நினைவு நாள். அதற்கு பழிவாங்கும் விதமாக அதே நாளில் கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. கொலையாளிகளை 9 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் எழும்பூர் கோர்ட்டில் 9 பேர் சரணடைந்துள்ளனர். இவர்களில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி திமுக கவுன்சிலர் சாந்தகுமாரும் ஒருவர். ஸ்ரீபெரும்புதூர் ஆலைகளில் தேவையற்ற பொருட்களை ஏலம் விடுவது வழக்கம். ஏலம் எடுப்பதில் சங்கர், சாந்தகுமார் இருவருக்கும் போட்டி இருந்தது. அதன் காரணமாக சங்கரை கொலை செய்ததாக 9 பேரும் வாக்குமூலம் அளித்தனர்.